Chitra, Social Talk. பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு நல்ல பொண்ணான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பெண் வீட்டார் என்னுடைய பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான், அவன் நல்ல பையனான்னு கேட்குறாங்க. அது மாதிரி கேஸை நீங்கள் பார்க்க போன போது அதில் ஏதாவது விசித்திரமான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? ஒரு கேஸ் இருக்குங்க. சிதம்பரத்துலேருந்து அசிஸ்டன்ட் ஒரு டிஎஸ்பி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சரி, என் பொண்ணு ஒருத்தனை டீப்பாக லவ் பண்ணுறான், ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்றான், அவன் வேறு ஜாதி, நாங்கள் வேறு ஜாதி. எப்படியோ நீங்கள் அந்த பையனை கொஞ்சம் கண்டுபிடிச்சி நல்ல பையன் தான் அவன் சர்டிஃபை பண்ணிங்கன்னா தான் கல்யாணம் பண்ணணும், தயவு செஞ்சு நம்ம டிபார்ட்மெண்ட்டை ஒன்றா இருக்கிறதுனால செய்யுங்கன்னு சொன்னார். நானும் சரி அட்ரஸ் வாங்கிட்டேன், அந்த பையனோட ஃபோட்டோ, அவன் தங்குற இடம்லாம் வாங்கிட்டேன். மறுநாள் செக் பண்ணுறப்ப அவன் என்ன பண்ணுறான், பைக் எடுக்கிறான், ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் போகிறான், ஒரு பொண்ணை அவங்கள உட்கார வச்சுக்கிறான், நேராக அந்த பொண்ணு வேலை பார்க்குற கம்பெனி கொண்டு விடுறான். அந்த டிஎஸ்பியோட பொண்ணு மெட்ராஸில் வேலை பார்க்குறாங்க, அதனால் கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணு தான் அவன் நினச்சிக்கிட்டு நாங்கள் கம்மன்னு ஃபாலோ பண்ணுறோம், கம்பெனியில் விட்டுடுறான். அவன் வீட்டு ஆஃபீஸுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் சாயங்காலம் வர்றான், அதே ஆஃபீஸில் அந்த பொண்ணை ஏற்றிக்கிறான், ஹாஸ்டலில் விட்டுடுறான், ரூமுக்கு போயிடுறான். இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போதே போகும்போதே என்ன பண்ணுறான், ஒரு மரத்தில் நிப்படி ஹக் பண்ணுறான், அவளோட கொஞ்சிறான், குழாவுறான். எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன சந்தேகம் வந்தோடனே டிஎஸ்பியை கூப்பிட்டு, சார் உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புங்க, எனக்கு யாரோட சுற்றுறான்னு எங்களுக்கு தெரியணும், ஃபோட்டோ அனுப்புனா அந்த பொண்ணு வேறு இது வேறு, அவர்கிட்ட இந்த பாருங்கள் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறது வேணா தான், அவன் வேறொரு பொண்ணோடய சுற்றிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறேன், நல்லா தான் போச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு பேசுகிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் போலீஸ் இல்லையா, இல்லாத கிசும்பு வேலை பண்ணி இது மாதிரி எனக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு அமைச்சிருக்கான்னு சொல்லி என்னை மறைக்க பார்க்குறீங்களா, வேணாம்ப்பா விட்ருங்க. பயந்துட்டார். ஏம்மா நான் உனக்கு உண்மையாக சொல்கிறேன், அவர் டிரெக்டிவ்னு சொல்லலை, நான் சொல்கிறத கேட்காம நீ இப்படி சொல்கிறியே. உடனே அவர்கிட்ட சொன்னேன், அந்த பொண்ணை அழைச்சிட்டு அவன் பேசுவாங்க. ஏம்மா பொய் சொல்ல மாட்டான் குலத்தங்க சோழன், 100% உண்மை தான் பேசுவான், பிரிக்கணும்னா எனக்கு முடியும், பிரிக்கக்கூடாதுனால முடியும். அது மாதிரி உனக்கு சொல்ல வரங்கள், நீ நல்லா இருக்கணும்னா அவனை மறந்துடு, அவன் இன்னொரு பொண்ணோடையும் தொடர்பு வச்சுருக்கான், உன்னோடையும் வச்சுருக்கான், யார் அவனுக்கு வசதிப்படுதோ, யார் வசதி வாய்ப்பு பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுற லெவலுக்கு தான் இப்போல்லாம் இருக்கானுங்க, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எடுத்து ஃபோட்டோலாம் காட்டினோன்னே, ஐயா மன்னிச்சிங்க ஐயா சொல்லிவிட்டு இந்த பொண்ணு அவங்க போனாங்க. இது டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அது மாதிரி நிறைய வழக்குகள் எங்களுக்கு வருது, வாட்ச் பண்ணுறோம். அந்த பையனை பற்றிய அவன் எங்கெங்கே போகிறான் வர்றான்னு வாட்ச் பண்ணாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் ஒரு பொண்ணுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான், பல பெண்கள்கிட்ட இப்போ இந்த கேஸ் மாதிரி பல பெண்கள்கிட்ட பேசுகிற நியூஸ்லாம் வந்துச்சுன்னா அதை ஆண்கள் வீட்டில் சொல்லிவிடுவோம். பெண்ணுக்கும் அதே மாதிரி ஒரு பெண் அழகாக இருந்தால் போதும், 4 ஆண்கள் பின்னாடி இருப்பாங்க. அப்போ அவங்க இந்த பொண்ணு யார் நிஜமாகவே லவ் பண்ணுறாங்களா, டீப்பாக எப்படி இருக்காங்கிறத செக் பண்ணி கொண்டு பிடிக்கிறதுக்கு 4-5 சிஸ்டம் ஆஃப் ஆப்ரேஷன் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் 24 hours மானிட்டரிங். ஒரு பையனோ பொண்ணோ 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணுவோம். அந்த வாட்சிங் அதிகாரி தான் உட்காந்துருக்கார், 24 hours வாட்ச் பண்ணுவோம். நம்பர் 2, அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுடைய எண்களை டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி நியூஸ் எடுத்துருவோம். எந்தெந்த நம்பரில் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, யார்கிட்ட லாங் டைம் பேசினா ஆனா பெண்ணா, இதிலேயே எங்களுக்கு பல விவரங்கள் அந்த நியூஸ்லேயே கிடச்சிரும். அப்போ அது நம்பர் 2. நம்பர் 3, அந்த பையனோ பொண்ணோ ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரியோ கம்பெனியோ அங்கே போய் விசாரிப்போம். பிகாஸ் என்னோடய ஓன் பிரதரே போலீஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மேட்டர் என்கொயரிக்கு வந்திருக்காங்க. நாங்கள் எப்போதுமே எது உண்மையோ நேர்மையோ டைரெக்டாக சொல்ல மாட்டோம், கொஞ்சம் கலந்து தான் பேசுவோம். நாங்கள்லாம் நல்ல நடிகர்கள், நல்லா நடித்தா தான் உண்மைகளை ஆரம்பிக்க முடியும், அதை சொல்ல வரேன். ஸோ பாம்பேயில் ஒரு பையன் இருக்கார், இந்த பொண்ணை பார்த்துருக்காங்க, பாம்பேயில் இந்த பொண்ணை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி மதுரையிலேருந்து பார்த்துருப்பாங்க. பாம்பேன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு கம்முன்னு அதுவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 ஆஸ்பெக்ட் முடித்தோடனே 4வது ஆஸ்பெக்ட் இந்த பெண்ணோ ஆணோ வீட்டிலே போவோம். கரண்ட் மேட்டரில் எப்படின்னா அந்த கொரோனா அதெல்லாம் வந்துருச்சு இல்லையா, நாங்கள் அதோட அங்கிகளை அடைச்சிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வீட்டில் போய் கொரோனா செக்கிங்காண்டி வந்திருக்கோம், இந்த ஏரியா தான் நாங்கள் வந்திருக்கோம்,
இந்த சோஷியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஐடி கார்டோடு போவோம். உடனே அலோவ் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையும் கக்கிடுவாங்க, யார் என்ன பண்ணுறா இது பண்ணுறாங்க. ஸோ இந்த 4-5 ஆஸ்பெக்ட் இது இல்லாமல் கிளைண்ட்டோட டவுட்ஸ், அவங்க என்ன ஜாதி, அவங்க என்ன இதெல்லாம் கேட்பாங்க. எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி 1 மந்த் டைம் எடுத்துகிட்டு கொடுத்துருவோம். ரொம்ப 100% ஹாப்பியாக இருப்பாங்க. 1.5 லட்சம் திருமணங்கள் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஒரு மிஸ்டேக் கூட ஒன்றுலேயும் நடக்கலை. உங்களுக்கு தெரியும், பழைய சீஃப் செக்ரட்டரி இறை அன்பு அவர் மூலியமாக ஒரு வழக்கு வருது. 1 லேக் வாங்கிட்டு தான் நான் சாதாரணமாகவே மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷனுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் தான் எல்லா ஆஸ்பெக்டையும் தரோவாக செஞ்சு 1 மந்தில் கொடுக்க முடியாதான் நல்ல திருமணங்களாக இருக்கும், காலம் முழுக்க வாழ முடியும். பல லட்சங்கள் செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன். அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு பேங்க்கோட ஜென்ரல் மேனேஜர் கிட்டத்தட்ட சம் crores ஆஃப் ருபீஸ் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார். பண்ண 3வது மாதமே மாப்பிள்ளை அமெரிக்கா போயிட்டு இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் அனுப்பி நான் அழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போனவன் தான். பொண்ணோட அப்பா என்கிட்ட வர்றார், மாப்பிள்ளை காணோம் சார், கண்டுபிடிச்சி கொடுங்க. தகவல் தெரியல. கரெக்டாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவன் வார்த்தைகளை நம்பி கல்யாணத்தை பண்ணிடுறாங்க. வெரிஃபை பண்ணுறது இல்லை. வெரிஃபிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க. உங்கள் வீட்டில் ஒரு 10 பாத்திரம் தேய்க்கிற ஆத்தாவை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 வீட்டில் கேட்டுட்டு தான் வைக்கிறீங்க. ஆமாம். ஒரு டிரைவர் வைக்கிறீங்கன்னா உடனே வைக்கிறீங்களா? இது செக்யூரிட்டி கார்டு வைக்கிறீங்களா? ஆனால் ஏன் மாப்பிள்ளை பொண்ணை மாத்திரம் ஏன் வெரிஃபை பண்ண மாட்டேங்கிறீங்க? வெரிஃபிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது ஜனங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் நடக்காது. 2 கோர்ட் இருந்தது, இன்றைக்கி ஃபேமிலி கோர்ட் 20 கோர்ட்டுக்கு மேலே ஆகிப்போச்சு. காரணம் இந்த மாதிரி தப்புகள் வெரிஃபிகேஷன் பண்ணாததுனால. ஒரு வீடு வாங்கணும்னா 1008 வெரிஃபை பண்ணிட்டு தான் வீடு வாங்குறீங்க. எவ்வளவோ அப்படி இருக்குது. அப்போ வெரிஃபிகேஷன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை புரிஞ்சுக்கணும்னு தான் உங்களை நான் வணக்கம் சொல்லி கேட்டுக்கிறேன். ஆனால் அவங்க கொடுத்த பாஸ்போர்ட்டு, அவங்க கொடுத்த அட்ரஸ்ஸு எல்லாமே போகஸ். அவன் என்ன பண்ணிடுறான், பிளான் பண்ணியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி திட்டம் போட்டு வந்து செஞ்சிடறான். இப்போ இன்னொன்று கூட சொல்லுவேன், அது சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி வந்து ஒரு டாக்டர், அவனும் டாக்டர்ன்றான், ஒரு டாக்டர் பண்ண 60 லட்சம் ரூபா வரைக்கும் பணம் வாங்கிடுறான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த பேப்பர் நியூஸ்லேயே வந்திருக்கு. அந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, 4-5 பெண்களை இதேமாரி ஏமாற்றிருக்கான். மேட்ரிமோனியல் பார்த்துட்டு, மேட்ரிமோனியல் காலம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை பார்த்துட்டு டீக்காராம்ன்ற ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்தார். இந்த மாதிரி எத்தனையோ இந்த நிறுவனங்கள், மேட்ரிமோனியல் கம்பெனி நடத்துகிற நிறுவனங்கள் எல்லாமே தகுந்த ஸ்டெப் எடுத்து அவங்கள சரி பண்ண வேண்டும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. ஜட்ஜ்மெண்ட் காப்பியெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ மோசடிகள் மோஸ்ட் ஆஃப் இந்த நிறுவனங்கள் நடக்கிறதுனால தான் ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஈஸியாக நிறுவனங்கள்கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கிறான், அந்த பொண்ணை பார்க்குறான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான், இவ்வளோ 60 லட்சம் ஏமாற்றிட்டான். அப்புறமேலே இப்படி இருந்ததுனால அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சவொடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் ஆகி அந்த இதுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த ஜட்ஜிக்காரம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இது இந்த மாதிரி பல அது முரண்பாடாக இருக்கிறதெல்லாம் சரி, நாடு சரி பண்ணணும். இல்லை, அந்த கேஸ் என்ன பண்ணீங்க? இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டான், உங்ககிட்ட வந்தாங்க, என்ன பண்ணீங்க அந்த கேஸை? அதாவதுங்க, அவ்வளோ தூரம் செலவு பண்ணவங்க கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி ரொம்ப நாள் 6 மாதம் வரைக்கும் நாங்கள் அலைஞ்சு கரெக்டாக அவன் எந்த இடத்துல இருக்கான்ற ஒரு தகவல் கிடச்சி பிடிச்சோம். அது பிடிச்சிட்டு அவனை போக போனால் அந்த இடத்த விட்டு வேற மாறிட்டான். திருப்பி இவங்க செலவு பண்ணிகிட்டு இருக்கான், தொலைஞ்சு போகிறான். விடு, இந்த பொண்ணுக்கு விட்டுருச்சு, வேறு கல்யாணம், வேறு சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிவிடுவான், விட்டுருங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் பிடிச்சும் அவன் என்ன பண்ணுறான், தந்திரமாக ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கான். கலிஃபோர்னியாவில் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு நியூயார்க்கில் இருப்பான். அந்த மாதிரி இருக்கிறவன் இந்தியாவில் எவ்வளோ திருடுவான்றது யாருக்கு தெரியும்? உங்கள்கிட்ட ஒரு கேஸ் வந்தாங்க, நீங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட் கொடுக்கலையே, இந்த பையன் கிடைக்கல அப்படின்றது எப்படி ஒரு ரிசல்ட் ஆகும்? கிடைக்கலன்னு சொல்லலையா, கண்டுபிடிச்சி சொல்லும் போதும் அவன் ஜம்ப் ஆகிடுறான்ல. அப்புறம் திருப்பி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அவங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஃபர்தராக எனக்கு நீங்கள் கண்டினியூஸாக கேஸ் கொடுத்து பணம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் பண்ண முடியும். அவங்க நிறுத்திடுறாங்களா, என்ன பண்ண முடியும்? நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்படி தான் சொல்கிறேன். நான் நிறுத்தலை, நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். இந்த இடத்துல இருக்கான், இங்கே போயிருக்கான், டொரண்டோ போயிருக்கான், இல்லை மான்ட்ரியல் இருக்கான்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் தகவல். ஆனால் மான்ட்ரியலில் போய் பார்க்குறாங்க, இல்லை. கணவன் மேலே மனைவி சந்தேகப்படுறாங்க,
மனைவி மேலே கணவன் சந்தேகப்படுற கேஸ் நிறைய வருதுன்னு சொன்னீங்க. அது மாதிரி கேஸில் நீங்கள் சந்தித்த சிக்கலான கேஸ் எது? இன்றைக்கி வந்த வழக்கு. கல்யாணத்தை பண்ணிட்டேன் சார், 1 மாதம் தான் என்னோட வாழ்ந்தான், ஓடிட்டா. கணவன் மனைவி. என்னப்பா அப்படின்றேன். என்ன பண்ணுறது தெரியல சார், நான் பெங்களூரில் வேலை பார்க்குறேன். இப்போது அவள் நல்ல மனைவி பாவம், ஏதோ அப்போ அவளை பற்றி எனக்கு ஒரு முட்டை கடுதாசி வருது. இவ கெட்டவ, இவளை நம்பாதீங்க, இவ பல ஆண்களோட தொடர்பு வச்சுருக்கா, இவளை கல்யாணம் பண்ணாதீங்க, ஒரு நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு சொல்கிறேன்னு ஒரு கடிதம் வருது இவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. அதை படித்து பார்க்குறாரு. படிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, பாவம் யாரோ வேண்டாதவங்க எழுதிட்டாங்க, நம்ம மன்னிச்சிருவோம் அப்படி அந்த பொண்ணுகிட்டே கேட்குறாரு. இந்த பாருங்கள், யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க, இதை நம்புறீங்கன்னா விட்டுருங்க, வேணாங்க. இல்லைம்மா பரவாயில்ல, உன்னை நம்புகிறேன். கல்யாணம் பண்ணுறாரு. நாட் ஈவன் அ மந்த்து வசிக்கலை. அவள் போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து 20 lakhs அவளுக்கு நஷ்டம் ஈடுவான்னு கேட்டிருக்கான். ப்ராப்பராக கணவன் கல்யாணத்துக்கு முன்னாடி கணவனை வெரிஃபை பண்ணியிருக்கணும், மனைவியை வெரிஃபை பண்ணியிருக்கணும். இல்லாமல் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுது. அது பண்ணக்கூடாது. அதனால தான் நிறைய சிரமங்களை அனுபவிக்கிறவங்க. ஏன் 50 வயசில் கூட பெண் வந்து, சார் என் கணவன் சரியில்லை சார், நான் அவரோட வாழணும்னு தான் நினைக்கிறேன், என்ன பண்ணுறது, அவரோட இயல்புகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வர்றாரு, சமயத்தில் வரமாட்டேங்கிறார். இந்த பிரச்சனைலாம் ஏன் வருது? ப்ரையராக வெரிஃபை பண்ணாமல் கம்முன்னு விட்டுறதுனால அவங்களுக்கு இடம் கொடுத்து போயிடுது, நிலவெடுத்து போயிடுது. அதுக்கு நீ தான் காரணம். நான் வெரிஃபை பண்ணுவேன்ற அளவுக்கு பயம் வச்சுருந்தாங்கன்னா அவன் பண்ண மாட்டான். நீ பண்ணுறதில்ல, அவன் பண்ணுறான். அப்படின்லாம் கேஸெல்லாம் வருது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டிடெக்டிவ் தொழில் அப்படின்றது பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஏரியா. எஸ். ஏன்னா நீங்கள் உண்மைகளை கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க, அவங்களுக்கு நிஜமாக அவங்க மேலே ஆத்திரம் வரும், நம்மளை பற்றி கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்களேன்னு. அப்போது உங்கள் மேலே ஒரு எதிர்வினையை ஆற்றுவாங்க. ஆனால் அது மாதிரி நான் பாதிப்புகள்லாம் பண்ணதில்லை, இது வரைக்கும் எனக்கு சந்தித்தது இல்லைன்றது தான் உண்மை. ஒரு கேஸு இப்போ சிஎம் இருந்தவர் 2 செக்ஷனில் 202/1 கேஸ் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, 2 டைரக்ஷன் வாங்கிட்டு போய் இப்போ கண்டுபிடிச்சிருந்தேன். இப்போ ஒரே கேஸுக்கு 2 டைரக்ஷன் வாங்குறதுன்றது யாரும் தரமாட்டாங்க. அப்போ இருந்த கமிஷனர் என்னை கேட்டது, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் சோழன் 2 டைரக்ஷனையும் ஒரே கேஸுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு நான் கேட்கும்போது, வேறு வழி இல்லைங்க, நான் உங்களுக்கு போலீஸும் வேணும், எனக்கு நானும் பண்ணும்போது இந்த டைரக்ஷனை பயன்படுத்திட்டேன்ற அளவுக்கு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ண ஒழிய வாங்கி நேர்மையாக நடந்து காட்டின ஒழிய மிஸ்யூஸ் பண்ணலை. ஒரு ஜட்ஜை என்ன சொன்னார் தெரியுமா, குலோத்துங்கன் உங்களுக்கு இந்த டைரக்ஷன் கொடுத்தேன்னா நீங்கள் நைட்டில் கலைஞர் வீட்டை போய் கதவை தட்டி நியூஸ் கொடு இந்த டைரக்ஷனில் வந்திருக்குன்னு சொன்னால் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் அப்படி செஞ்சது இல்லை. நம்பிக்கையின் பேரில் உங்களுக்கு இந்த டைரக்ஷன் கொடுத்தவங்களும் இருக்காங்க. என் பேரில் உள்ள நம்பிக்கை தான் எல்லாமே, அடிப்படை நம்பிக்கை. நான் உங்களை நம்பி தான் உங்கள் வழக்கெடுக்கிறேன், உங்களை நம்பி தான் எல்லாமே செய்கிறேன்றப்ப என்னை 1% கூட என்னை சிக்க வைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு வழக்கை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன்னா அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு சாதாரணமாக எத்தனை நாட்கள் எடுத்துப்பேன்? நார்மலாக எல்லா கேஸுக்கும் 1 மந்த் எடுத்துக்கும். 1 மாதம், 30 நாள் 40 நாள் எடுத்துக்கும், 20 நாள் எடுத்துக்கும். எல்லாமே அவங்கவுங்க கொடுக்குற ஃபைனான்ஸை பொறுத்தது, அவங்கவுங்க கொடுக்குற அவசரத்தை பொறுத்தது, எல்லாமே செய்வோம். ஒரு வாரத்துலேயும் பண்ணியிருக்கோம். இப்போ போலீஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களை போன்ற துப்புரவு ஏஜென்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க? நல்ல ஃபுல் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ஏரியாவில் போய் நின்று உங்களை ஒரு போட்டியாளராக பார்க்கறது இல்லை, கிடையாது. அவங்களுக்கு போட்டின்னு கிடையாது, அந்த வழக்கு அவங்கள வந்தே இருக்காது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ராமசாமி உடையார், அவர் கீழே பின்னி மில் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு சிங்காரவேலன்னு அவர் தான் எம்டி. அவர் பையன் அந்த ஸ்கூல் அடையாரில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறான். அந்த பையன் திடீர்னு ஒரு நாள் காணவில்லைன்ற தகவல் வருது. உடனே எனக்கிட்ட வந்து, உங்களுக்கு தெரியும் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் டாக்டர், அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு உடையார்கிட்ட இந்த ராமசாமி, என் பேர் சொல்லியிருக்காங்க. அந்த பேர் இல்லை, இளங்கோன் டிஐஜிக்கும் ஃபோன் பண்ணிட்டாரு, எனக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்க. 2 பேருமே நாங்கள் அவர் வீட்டுக்கிட்டே போகிறோம். கேஸ் பையனை கண்டுபிடிக்கணும், இதுதான் கேஸ். எனக்கு ஹெல்ப்பாக இருந்தவர் சாருஹாசன், கமல்ஹாசனோட பிரதர். எனக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவார் போவார். எனக்கு அவரும் நானும் தான் அந்த வீட்டுக்கு போகிறோம். எப்படி காணா போனோம், எப்போ போனோம், என்ன பண்ணோம்னு போகிறோம். அப்போ வந்து எனக்கு ஒரு தகவல் வருது. ஜெயராமன்னு வேதாரண்யத்து பையன், அவன் வந்து என்ன சொல்கிறான் எனக்கு ஃபோனில், ஐயா டீ சாப்பிட்றேன்னு போகிறான், டீ சாப்பிட மாட்டேங்கிறான். அப்புறம் யூரின் போயிட்டு வரேன்னு சொல்லி போகிறான், யூரின் போக மாட்டேங்கிறான். எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ இருந்த கோவிந்தசாமின்ற டிஎஸ்பி ஏசி அவனை அடிச்சிடுறாரு. யாரா நீங்கள் இப்படி திரியிறீங்க, நீ யார், நீ
அவன் என்ன பண்ணுறான், நைஸாக கார்டு எடுத்து காட்டுறான் என்னை பற்றி. ஷோ இவரா, சரி சரி போ அனுப்பி விட்டுட்டு அவனை கவனிக்கணும்னு விட்டுறாரு. எனக்கு இந்த மாதிரி நான் ஆட்களை வச்சு கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்க வீட்டில் நான் விசாரிக்கிறேன். அப்போ என்னென்னா, ஒரு வீடை விற்றுட்டு அவங்க கையில் அப்போ 30 லட்சமோ 40 லட்சம் பணம் இருக்குது. இவன் கேட்குறது 5 லட்சம் பணம். 5 லட்சம் பணம் கொடுங்க, பையனை விட்டுடுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ பையனை விட்டு எவ்வளோ பணம் வேணால் தர்றேன் அலறிக்கிட்டு அவங்க பேசுகிற ஸ்பீட் ஆஃப் டாக்கை வச்சு அக்யூஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிறான், எப்படியா இருந்தாலும் பையனுக்கு பணம் கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திடுறாங்க. இதான் இங்கே கிளைமேக்ஸே. கொடுத்துருன்னொடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, 5 லட்ச ரூபா கையில் பணம் வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ராமசாமி உடையார் என்ன பண்ணுறாரு, என்னென்னையும் கேட்குறாரு, இளங்கோ டிஐஜின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், இவங்க சின்ன இயக்கம் தான் வைக்கிறாங்க. இப்போ 5 லட்சத்தை நம்ம கொடுத்தோம்னா 50 லட்சம் கேட்பான் நாளைக்கு. ஸோ பணத்தை போடாதீங்க நான் சொன்னேன். அவர் டிஐஜி என்ன பண்ணிட்டாரு, வேணாங்க பையனோட ட்ரெஸ்ஸு உடுப்பு எல்லாத்தையும் காட்டாங்க. உங்கள்கிட்ட தான் பையன் இருக்கான், பணத்தை போட்டுருங்க, பையன் வந்துடுவான். அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் போடாதீங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க போட்டுருங்கன்ட்டு. இது மத்தியில் ஒரு மிட் நைட்டில் மரத்தடியில் அவங்க சொன்ன மாதிரி 5 லட்சம் பணத்தை போட்டுறாங்க. மறுநாள் பையன் கொலை செய்யப்பட்டான். நான் சொன்னதை கேட்கலைன்றதுக்கு நான் சொல்ல வரல. பட் நிகழ்வு என்னென்னா மாறுபட்ட நிகழ்ச்சி. கொடுக்காமல் இருந்திருந்தால் பையனை கொண்டு இருக்க முடியாது. ஏன் கொண்டாங்கன்னா, டீ சாப்பிட்றேன், காபி சாப்பிட்றேன், ஒன்றுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போனவன் யாரும் அந்த வீட்டு டிரைவர். அந்த டிரைவரோட அப்பா பல வருஷமாக இந்த வீட்டில் இருக்கார், சிலோன்காரன். அவனை வேலைக்கு சேர்க்க சொன்னது அவங்க அப்பா தான், அதனால சேர்த்துட்டாங்க. அவன் எப்படி நான் அவனை கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா, அம்மாட்ட கேட்டேன், அம்மா அவன் எத்தனை மணிக்கு போகிறான் தினம்? சார் இந்த மாதிரி இத்தனை மணிக்கு போவான், இத்தனை மணிக்கு வந்துடுவான். போய் எவ்வளோ நேரம் கழிச்சு வருவான்? போவான் சார் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும், வந்துடுவான். அன்றைக்கி எப்போ வந்தாங்க? போனால் அதே நிமிஷம் மாதிரி வந்துட்டான். அப்போ நான் கேட்டேன், 5 மாடி 6 மாடி இருக்க பில்டிங்கில் பையன் காணவில்லைன்னு, ஏறி இறங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை ஒரு கால்குலேட் பண்ணி இவன் பொய் சொல்கிறான், இவன் தான் இருக்கணும் அக்யூஸ்டுன்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கருணாநிதின்னு சொல்லி தான் அப்போ இன்ஸ்பெக்டர் போலீஸ் கோவிந்தசாமி ஏசியாக இருந்தார். நான் அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லி அவங்க என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பீரியடில். அப்படி தான் நான் அக்யூஸ்டே கண்டுபிடிச்சேன். அப்புறமேல அக்யூஸ்டுகளுக்கு இவன் தான் பண்ணி முடித்த பிற்பாடு இவனை கொண்டுட்டாங்கன்னு சொன்னோடனே உடையார் என்ன பண்ணியிருப்பார்னு உங்களுக்கு தெரியும். சாப்டர் அது மாதிரி ஒரு கேஸ் முடிஞ்சுதா விட்டுருங்க. இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு கேஸு நீங்கள் கேட்டதுனால போலீஸ் ராதாகிருஷ்ணன் எஸ்பி செங்கல்பட்டு அந்த பீரியடில் அந்த செங்கல்பட்டு லிமிட்டில் உள்ள ஒரு ஃபேமிலி என்கிட்ட என் பையனை கண்டாக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க கேஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்கள் ஃபோனை நீங்கள் எடுக்காதீங்க, நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் வர்றப்போ நான் இருந்து பேசும்போது, நான் தான் இப்ராஹிம் பேசுகிறேன், என்ன சொல்கிறீங்க, இப்போ பணம் வேணும் அவ்வளோதானே, நான் கொண்டு தர்றேன், எங்கே வரணும் சார்? ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பணத்தை கொடுத்தீங்கன்னா பையனை அனுப்பிடுறோம். சரி எப்போ வரணும்? நாளைக்கே வாங்க. எங்கள் டீம் எடுத்துக்கிட்டு நாங்கள் போகிறப்ப செங்கல்பட்டு எஸ்பிக்கு, சரி போலீஸ் உதவி மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள், யூனிஃபார்மில் எங்களுக்கு வேணும் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் ராதாகிருஷ்ணன் அனுப்பி வைக்கிறார். உடனே அனுப்புகிறார். எங்கள் கூடயே போலீஸும் வருது. நாங்கள்லாம் திருச்சிக்கு போய் அந்த எந்த லாட்ஜை பற்றி அவன் சொல்கிறானோ அதே லாட்ஜில் அவன் 4-5 ரூம் போட்டு வச்சுருக்கான். அதே நாங்களும் 2-3 ரூம் போட்டுக்கிட்டு தங்குறோம், யாருக்கும் தெரியாது. நீங்கள் பணம் கேட்டேன், நான் பணம் ப்ரீஃப் கேஸில் கொண்டுட்டேன், பணத்தை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணு, பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வர சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த எஸ்ஐ போலீஸ் அதிகாரி எங்கள்கிட்ட வந்திருக்காரு. அவர் ஸ்ரீரங்கம் அது பக்கத்தில் கோயில் ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட உட்காந்துங்க. எங்கள் ஆள் அவன் பணம் வாங்கி போகிறப்ப அப்படி சகை காட்டுவான், வெளியே வந்து அவனை பிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தான் முன்னேற்பாடோட போகிறோம். பெட்டியை திறக்கிறோம், பெட்டி ஃபுல்லாக கேஷ்னா மேலே நோட்டு கீழே நோட்டு, இதெல்லாம் ஒயிட் நோட்டு. பார்த்தோன்னா வெரி குட், பணம் வந்துருச்சுரா, பெஸ்ட், பையனை விட்டுற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போகிறான். அதுக்கு வெளியே இருக்கிற சிக்னல் பண்ணோடனே போலீஸ் வந்து அவனை தூக்கி ஜீப்பில் போட்டுக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்துடுது. மொத்தம் எத்தனை கேஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே, 2 லட்சத்துக்கு மேலே. அப்பா கம்மி, 1.5 லட்சம் திருமணங்கள் மட்டும் பண்ணியிருக்கேன். அதை விட கூட தான் பண்ணியிருக்கேன், கணக்கு வச்சு நாங்கள் எடுக்கலை. இது எங்களுக்கு உங்கள்கிட்ட வர்ற புகாரினுடைய அடிப்படையில் எந்த மாதிரியான குற்றங்கள் இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளங்கள் தான் நிறைய வருது, அதிகரிச்சு நிறைய வருது.
ப்ராப்பர்ட்டி மேட்டர் நிறைய டிஸ்பியூட் நிறைய வருது. ப்ராப்பர்ட்டி என் ப்ராப்பர்ட்டி அவன் எடுத்துட்டான், இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதனால தான் திரையுலகத்துலேருந்து நிறைய பேர் உங்ககிட்ட அனுப்புவாங்களா? ரஜினிகாந்த் கிளைண்ட் தானே. அப்படியா? ஓ, அவர் மட்டும் இல்லைங்க. ஆ